மீனராசி பெண்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. ஓ! ஏன்னா 5ஆம் அதிபதி வந்து குரு பார்வையை வாங்கிட்டாரு இல்லையா? ஸோ 5ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப வலுத்திருக்கு மீனராசிக்காரங்களுக்கு. நினைச்சதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு மாசம். மீனராசி பெண்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். இப்போ கணவன் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா, மீனராசி பெண்ணை கட்டின பையன் வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒய்ஃப் பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க. இதுதான் எங்களுக்கு வேணுங்க. வேற எதுவுமே கேட்கல. நிம்மதியா இருந்துக்கிறேனே, கொஞ்சம் ஜாலியா இருந்துக்கிறேனே, கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேனே, என் வீட்டுக்குள்ளேயே கூட நான் இருந்துக்கிறேன். சந்தோஷமா நிம்மதியா இருந்துக்கிறேனே, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானும் உங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. இதுதான் எங்களுடைய கோரிக்கையே. நான் என்ன இப்படி இருந்தேன், இப்போ இப்படி ஆயிருக்கேன். எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு மீனராசி பெண்கள் போகக்கூடிய ஒரு யோகம். அவங்கள பத்தி 4 பேர் புரிஞ்சுக்கிறது. ஜூன் மாதத்தில் எந்த ஒரு பழக்க வழக்கங்களை இந்த மீனராசி பெண்கள் வந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும். வீட்டில் சமைச்ச உணவுகளை கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்கணும். மீனராசி பெண்களுக்கு இந்த காதல் திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்க போகுது? சூப்பராக இருக்கும். ஓகே. 7ஆம் இடம் வலுவாக இருக்குல்ல, கணவன் திடீர்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாரு. என்ன இந்த ஆளுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது, இப்போ நம்ம அருமை பெருமைலாம் புரியுதுன்னு இவங்களே வந்து சர்ப்ரைஸ் ஆவாங்க. மீனராசி பெண்கள் சில காலகட்டத்தில் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் தன்னுடைய அப்பாட்டையும் சில விஷயங்களை ஷேர் பண்ணுறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மேம் அடுத்ததா மீனராசி பெண்களுக்கு இந்த ஜூன் மந்த் எப்படி இருக்க போகுது மேம்? மீனராசி பெண்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா 5ஆம் அதிபதி வந்து குரு பார்வையை வாங்கிட்டாரு இல்லையா? ஸோ 5ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப வலுத்திருக்கு மீனராசிக்காரங்களுக்கு. நினைச்சதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு மாசம். ஏன்னா ராசி நாதன் 5ல் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. 5ஆம் அதிபதியை குரு உச்சமா இருந்து பார்க்குறாரு. எல்லாமே ஃபேவரபுளா இருக்கு. ஓகே. சகல விதமான சூழ்நிலைகளும் மீனராசி பெண்களுக்கு ஃபேவரபுளா இருக்கக்கூடிய ஒரு மாதம். ஜென்ம சனியில இப்படி ஒரு பலன் நம்ம சொல்றோம் அப்படின்னா எவ்வளவு கொடுத்து வச்சவங்க ரொம்ப மீனராசி கொடுத்து பெண்கள். வச்சாங்க. ஸோ அதுதான் சொல்றேன், தெய்வத்தோட குழந்தைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அச்சச்சோ. அந்த ரீல்ஸ் கூட ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அதெல்லாம் உண்மைதான். இப்ப பாருங்க அடுத்த மாசம் ஜூன் மாதமே எப்படி மாறி இருக்கேன்னு. எஸ். ஸோ இப்போ மீனராசி பெண்கள் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. தெய்வ குழந்தை. இதுதான் எங்களுக்கு வேணுங்க. வேற எதுவுமே கேட்கல. நிம்மதியா இருந்துக்கிறேனே, கொஞ்சம் ஜாலியா இருந்துக்கிறேனே, கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேனே, என் வீட்டுக்குள்ளேயே கூட நான் இருந்துக்கிறேன். சந்தோஷமா நிம்மதியா இருந்துக்கிறேனே, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானும் உங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. இதுதான் எங்களுடைய கோரிக்கையே. ஓ. எங்களுக்கு கோரே இதுதானே. நாங்க இதை தானே எதிர்பார்க்கிறோம்னா அதெல்லாம் கிடைக்கும். எஸ் மேம். சந்தோஷமா இருப்பீங்க, ஜாலியா இருப்பீங்க, பிடிச்ச பொருளை வாங்குவீங்க. ஸோ உங்களோட பூர்வீகத்தினால ஒரு லாபம், குலதெய்வம் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வர்றது, இஷ்ட தெய்வ வழிபாடுகள் பண்றது, பெண்களால் யோகம், ஓ. அம்மா வழி உறவினர்களால யோகம், கணவனா இருந்தா மனைவியால யோகம், மனைவியா இருந்தா கணவனால யோகம், தாய்மாமனால யோகம். அவர் வில்லனே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இனிமே வில்லத்தனம் பண்ண மாட்டாரு, நல்லது பண்ண ஆரம்பிப்பாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மீனராசி பெண்களுக்கு. ஓகே ஓகே. லக்கி சாமா தான் இருக்காங்கன்னு 100%. இப்போ நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட். ஆ. இப்போ மிடாஸ் டச்னு சொல்லுவோம் இல்லையா? மீனராசி பெண்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். இப்போ கணவன் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா, மீனராசி பெண்ணை கட்டின பையன் வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. உங்க ஒய்ஃப் பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க. ஓகே. நல்லா போகும். லக்கி சாம். ஓகே. அந்த அளவுக்கு நல்ல லக் என்ஹான்ஸ் ஆயிருக்கு. 5ஆம் இடம் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? ஸோ தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது மீனராசி பெண்கள், கைராசியான பெண்களா மாற போறாங்க. இப்ப நீங்க சொல்லும்போது மீனராசி பெண்ணோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா மேம் இருக்கும்? வாங்காத அடி இல்ல, தாங்காத வலி இல்ல. மேம் இப்ப கொஞ்சம் நல்ல வார்த்தையா சொல்றாங்களே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க மேம். உண்மைதானோ? அவ்வளோ நம்ம மட்டமா கஷ்டப்பட்டுட்டு ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம உடனே போகும்போது நம்மளாலே நம்ப முடியாது. எனக்கா இதெல்லாம் நடக்க போகுது, நான் 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 என்ன இப்படி இருந்தேன், இப்போ இப்படி ஆயிருக்கேன், எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு மீனராசி பெண்கள் போகக்கூடிய ஒரு யோகம். அவங்கள பத்தி 4 பேர் புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் நடக்கும். ஓகே ஓகே. சோ இந்த மந்த்ல அப்ப புதுசா என்ன விஷயத்த பண்ணா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பா இருக்கும்? என்ன ஹாபிட் எல்லாமே அவங்க வளர்த்துக்கலாம்? இந்த குறிப்பிட்ட மாதம் ஜூன் மாதத்துல எந்த ஒரு பழக்க வழக்கங்களை இந்த மீனராசி பெண்கள் வந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் இன்னும் நல்லா இருக்கும். வீட்டில் சமைச்ச உணவுகளை கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஓகே. வெளியில ஃபுட்டை தவிர்க்கணும். அவுட்டர் சைடில் உள்ள ஃபுட்டை தவிர்க்கணும். ஏன்னா 12ல் வந்து ராகு இருக்கிறதுனால நிறைய வெளி உணவுகள் தன்னறியாம சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க சூழ்நிலை காரணமா. ஓகே. அதை கொஞ்சம் மாத்திக்கிறது. எந்த அளவுக்கு நான்வெஜ்ஜை குறைச்சிக்கிறாங்களோ நல்லது. நான்வெஜ்ஜை நீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒவ்வொருத்தருடைய பிரியம். குறைச்சிக்கிறது நல்லது. ஓகே ஓகே. சோ அப்ப ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் மேம்? இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடறனாலயோ அவுட் சைட் ஃபுட் சாப்பிடறனாலயோ ஹெல்த்துக்கு ஏதாவது பாதிப்பு வருமா மேம்? பொதுவாவே மீனராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அலர்ஜி இன்ஃபெக்ஷன்ஸுக்கு நிறைய ஆட்பட்டிருப்பாங்க. சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸோ எங்கேயாவது டிராவல் பண்ணா கூட எனக்கு ஒத்துக்கல, அந்த மாதிரியான வயிற்று உபாதைகள்,
ஃபுட் பாய்சனிங் நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி குரு பயிற்சி அப்போ ம். சொல்லியிருந்தோம்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபுட் பாய்சன் இந்த மாரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இவங்க ஆட்பட்டுருப்பாங்க. ஸோ இது கண்டிப்பா அவுட் சைட் ஃபுட் தான் காரணம் இல்லையா? ம். ஸோ அதில ரொம்ப கவனமா இருந்துக்கணும். என்ன சாப்பிடுறோம்? குடிக்கிற தண்ணி. ம். ரொம்ப முடியலைன்னா வெளியில போயெல்லாம் ஒரு ஹோட்டல்லே உட்காந்து நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும்னாலும், அங்க ஒரு ஹாட் வாட்டர் வாங்கிட்டு ம். உட்காந்து சாப்பிட ஆரம்பிங்க. ஓகே, ஓகே மேம். ஸோ இப்ப மீனராசி பெண்கள் வந்து நான் ஒரு டிராவலிங் பண்ணணும் அப்படி ரொம்ப நாள் நெனச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஜூன் மந்த்ல ஸ்டார்ட் பண்ணலாமா? டிராவலிங்லாம் ஜூன் மந்த்ல ஓகே தானா? ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஓகே. ம். லாங் டிஸ்டன்ஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது சில அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறுகிய பிரயாணம் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நான் எங்கேயாவது போயிட்டு வந்துக்கிறேன், சுத்திக்கிறேன் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்குள்ள பண்ணலாம். எங்க வேணா போனா, ஸ்டேட் தாண்டி ஸ்டேட்டுக்குள்ள போக்கூடாது. ஆமா ஸ்டேட்டுக்குள்ள எங்க வேணாலும் போய்க்கலாம். ஸ்டேட் தாண்டி ஸ்டேட்டே ஓகே போறத தான். கொஞ்சம் ஆ. அடுத்த மாதங்கள்ல வந்து நீங்க ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே மேம். ஸோ அவங்களுக்கு மீனராசி பெண்களுக்கு இந்த காதல், திருமண வாழ்க்கைலாம் எப்படி இருக்க போகுது மேம்? சூப்பரா இருக்கும். ஓகே. 7ஆம் இடம் வலுவா இருக்குல்ல. ம். கணவன் திடீர்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாரு. ம். என்ன இந்த ஆளுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. இப்போ நம்ம அருமை பெருமைலாம் புரியுதுன்னு இவங்களே வந்து சர்ப்ரைஸ் ஆவாங்க. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு அவர் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பாரு. 7ஆம் அதிபதி புதனும் வலுவா இருக்கிறார்ல. நீங்க எங்க போய் என்ன நடத்தணும்னு நெனச்சாலும் சூப்பரா நடக்கும். ஓ! கணவன் வழிக்கு வந்துருவாரு. ம். பெத்தவங்க சொல் பேச்சு கேட்பாங்க. மாமனார், மாமியார் கூட சொல் பேச்சு கேட்பாங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. பிள்ளைங்க நீங்க சொல்ற பேச்ச கேட்க ஆரம்பிப்பாங்க. ம். பெண் குழந்தைங்கள பெத்து வச்சிருக்கிறீங்கன்னா, அதன் மூலமா ஒரு லாபம் யோகங்கிறதெல்லாம் இருக்கு. ம். ஸோ நெறைய நல்ல விஷயங்கள் தான் இருக்கு. மீனராசி பெண்கள் கேட்கும்போது, "அச்சச்சோ! எனக்கு வெட்கமா வருதே" அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கண்டிப்பா அந்த நெனைக்கிறேன். நிலைமை தான். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன விட்டா இன்னொரு 15 நிமிஷம் நான் புகழ்ந்துட்டே இருப்பேன். நல்லா இருக்கு. ஸோ சனி பெயர்ச்சியில இவ்வளோ ஒரு புகழ வேண்டிய ஒரு ராசியா மீனம் இருக்கும்போது, ரொம்பவே பயங்கரமா இருக்கு மேம். குரு ஆ பார்க்குறார்ல. பயங்கரம் நம்ம தான். அதான் சனி சொல்லியிருந்தோம். பெயர்ச்சி குரு வந்து வந்து தன்னோட காப்பாத்துறாரு குரு வீட்லயே சனிய பெயர்ச்சியில. வச்சு குரு தன்னுடைய வீட்லயே சனிய வச்சு சனிய மானிட்டர் பண்ணிட்டே இருக்காரு. ஓகே. எப்படி சனியால மீனத்த படுத்த முடியும் இனிமே? கண்ட்ரோலா வச்சிருக்காரு. சனிய கண்ட்ரோல் வச்சிருக்காரு. நல்லதையும் குடுக்குறாரு. பயங்கரமா சனியோட இருக்கு. ஃபுல் கண்ட்ரோலையும் குரு எடுத்தாச்சு. குரு ஓகே. பயிற்சிக்கு அப்புறம். ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. ம். சனியோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் குரு கையில. குரு யாரு? மீன ராசிக்கு ராசிநாதன். ஓகே. அவர மீறி இனிமே சனி எப்படி வேலைய காட்ட முடியும்? பயங்கரம் தான் மேம். சூப்பர். எஸ் மேம். ஸோ இப்ப மீனராசி பெண்களுக்கு வந்து ஒரு சில நபர்ட்ட இருந்து கொஞ்சம் பார்த்து இருக்கணும். பார்த்து பழகுங்கப்பா அப்படின்னு யாராவது இருக்காங்களா மேம்? இன்லாஸ்ட்ட கவனமா இருக்கணும். ம். ஸோ இப்போ அவங்களால எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னாலும், கொஞ்சம் சில இடங்கள்ல கவனமா இருக்கணும். ம். அதே மாதிரி மீனராசி பெண்கள் சில காலகட்டத்தில, சில குறிப்பிட்ட ம். சூழ்நிலைகள்ல தன்னுடைய அப்பாட்டயும் சில விஷயங்கள ஷேர் பண்றத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஓ! ஏன்னா 9ஆம் அதிபதி செவ்வாய் பாவகிரகம் 2ல ஆட்சியா தான் இருக்கிறாரு. கொஞ்சம் அப்பா டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஓகே. அது டைரக்ட் டாமினேஷனாவும் ம். இருக்கலாம். இல்ல இவங்க பொண்ணுக்கு நல்லது செய்றேன்ட்டு என்னத்தையாவது ஒண்ணு அவர் சொல்லுவாரு. ம். அது இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைய குடுக்கலாம். நல்லதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டீங்க. டபுள், ட்ரிபிள் ஆகறதுக்கு என்ன மாரியான ஆன்மீக வழிபாடெல்லாம் பண்ணலாம் மேம்? மீனராசி பெண்கள் சித்தர்கள் வழிபாடு ஏதாவது பண்ணணும். ம். 18 சித்தர்கள்ல ஏதாவது ஒரு சித்தர குருவா எடுத்துக்கிறது. ஜீவ சமாதிகள் எதுக்காவது போயிட்டு தியானம் பண்றது. ம். அல்லது ஏதாவது சித்தர்களுடைய ஜன்ம நட்சத்திரம் வரும்போது அன்னதானம் போடுறது. இதெல்லாம் பண்ண பண்ண நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஓகே மேம். வாழ்வியல் பரிகாரம் ஏதாவது இருக்கா மேம்? மீனராசி பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு வாழ்வியல் ம். பரிகாரம். கொண்டக்கடலை சுண்டல் இருக்குது இல்லையா? ம். அத வந்து தானம் பண்றது ரொம்ப விசேஷம். அதுவும் வெள்ள கொண்டக்கடலையில ம். சுண்டல் ஏதாவது செஞ்சு வரக்கூடிய கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு, இல்ல நீங்க ஏதாவது ஜீவசமாதி போய் வழிபாடு பண்றீங்க, அங்க அன்னதானம் போடணும்னு சொன்னேன். அங்க ம். வந்து இத ஒரு பதார்த்தமா வச்சு அன்னதானம் போடுறதெல்லாம் ம். ரொம்ப விசேஷம். ஓகே மேம். ஸோ ஓவராலா மீனராசி பெண்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதே மாரி ஓவரால் மார்க் ஒண்ணு வந்து 10 சொல்லிடுவீங்கன்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் கேட்கிறேன் மேம். மீனராசி பெண்களுக்கு இந்த ஜூன் மந்த்ல அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு தருவீங்க மேம்? 9.5 அவுட் ஆஃப் 10. ஓகே. ராகு மட்டும் 12ல இருக்கிறார்ல, ஆ. அதுல கவனமா சாப்பாடுல ஓகே. ஸோ அத மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா 10 குடுத்துடலாம். குடுத்துடலாம். எஸ், ஓகே மேம். எஸ். சூப்பரா சொன்னீங்க மேம். 12 ராசிக்குமே இந்த ஜூன் மாச பலன்கள வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. பிரெடிக்ட் பண்ண மாரி இருந்துச்சு. இதெல்லாம் நடக்க போது கொஞ்சம் பார்த்துருங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்த மாரி ஒரு அலர்ட் சிக்னல் குடுத்தீங்க. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க் யூ மேம். நன்றி.